பர்சன்டேஜ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட் 3 இதில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து எப்படி அதிகரிக்கும்? 5% அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த 2023 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5670 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 2022 எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப 2023க்கான டேட்டா எவ்வளோ? 5670 பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சதவீதமும் அதிகரிக்குது. அப்ப 2022 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல இருந்தா 5% அதிகரிச்சு எனக்கு இது கிடைச்சிருக்கும் இல்லையா? ஓகேங்களா? அப்ப இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 1 இது 2 0 இது கேன்சல் டைரக்டா பண்ணலாமா? 21 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 2 டைம் வந்து வரும். திரும்ப வந்து 147 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 147 7ஆல போட்டோம் அப்படின்னா வரும். அப்ப இன்ட்டு 0 அதுக்கப்புறம் பெருக்கணும் அப்படின்னா 2ஆல 4 1 2 4 5 0 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ 2022 எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? 5400 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் வந்து என்ன இருக்கு? 5670 அதிகரிச்சிருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 5400 தான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின்ல முன்ன ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. இப்ப பாப்புலேஷனை பத்தி பேசுறாங்க. பாப்புலேஷன்னா 1,20,000 பேர் எந்த வருஷத்தோட முடிவுல இருக்காங்களாம்? 2017 இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பாப்புலேஷன் அதிகரிக்குது. எவ்வளவு சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா 7% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் வில் பி த பாப்புலேஷன் வில் பி அட் தி எண்ட் ஆஃப் 2019? 2 வருஷத்துக்கு அப்புறம் பாப்புலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1,20,000 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு அதிகரிப்பாங்க? 107ன்னு சொல்லிட்டு அதிகரிக்கும். ஓகேங்களா? 2வது வருஷம் அப்படின்னா திரும்ப 107 அதிகரிக்கும். 107/100. அதாவது இங்க இருந்து இங்க எத்தனை வருஷம் இருக்கோ 2 இயர்ஸ் இருக்கு. அப்ப 2 டைம் இந்த டேர்ம்ஸை போட்டுக்கணும். இதே 3 வருஷம் 2020 அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 டைம் இதே டேர்மை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கணும். சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னா 112 × 107 × 107 பெருக்கணும் அப்படின்னா 1,37,388 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நமக்கு வந்துடும். இது நீங்க பெருக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது the value of furniture set depreciate every year. ஒவ்வொரு வருஷமும் அதோடைய ஃபர்னிச்சருடைய விலை 5% குறையுதுங்களாம். if the present value of the ஃபர்னிச்சருடைய தற்போதைய விலை கொடுத்துருக்காங்க. what will be after 2 years? அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன? முன்னாடி வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி போட்டோம்னா 1,20,000 வந்து அதுலயும் வந்து பாப்புலேஷனா கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல கதையை மட்டும் மாத்துறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு குறையுதான்? ஒவ்வொரு வருஷமும் 95% குறையுது. அப்ப 100ல இருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 95 அப்படின்னு சொல்லிட்டு வரும். by 100. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்ப 95/100 சொல்லிட்டு 2 டைம் போட்டுக்கணும். இப்ப கேன்சல் பண்ணலாங்களா? இதெல்லாம் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிட்டு 12 × 95 × 95 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து 1,83,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 2 வருஷம் கழிச்சு 8,300 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். 1,08,300 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நமக்கு வரும். இதை மல்டிப்ளை பண்றது நீங்களே மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஒரு லேப்டாப் இருக்கு. த நம்பர் ஆஃப் கரண்ட் பிரைஸ் ஆஃப் லேப்டாப். ஒரு லேப்டாப்போடைய கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 78,000. ஓகேங்களா? ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் திஸ் இயர், அதாவது 20% இந்த வருஷம் வந்து அதிகரிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்ப வாட் வாஸ் த பிரைஸ் ஆஃப் த லேப்டாப் லாஸ்ட் இயர்ல என்ன இருக்கும்? அப்ப 78,000 அதிகரிச்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா? எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியல போன வருஷம். அதுல இருந்துதான் 20% எனக்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? by 100 அதிகரிச்சு எனக்கு 78,000 மாறி இருக்கு. அப்ப எப்படி போடணும்னு தெரியுதா? இப்ப கேன்சல் பண்ணணும்னா ஒரு டைம் கேன்சல் பண்ணிடலாம். 6 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? ஒரு டைம் வரும் 3 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 1 6 0 0 0. ஓகேங்களா? அப்ப போன வருஷம் 65,000 இருந்திருக்கு. 20% அதிகரிச்சு இந்த வருஷம் 78,000 மாறி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
அடுத்து the population of insects in a colony 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கான்? 12,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு பூச்சிகள். ஓகேங்களா? இஃப் த க்ரோத் ரேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு அதிகமாகுதுன்னு சொல்லி கொடுத்தா 5% அதிகரிக்குது. அப்ப 105 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 வருஷத்துக்கு ப்ரெசன்ட்ல கேட்கறாங்க. அப்பனா 2 வருஷம் நான் பின்னாடி வரணும். ஓ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12,000. இது 2க்கு இது 2 கேன்சல் பண்ணிடலாம். இது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணலாமா? 1 என்ன வந்திருக்கு? 105 by 12 into 10 வருது. இப்போ 105 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 5 0 0 0 105 5 2 10 1 1 1 1 0 2 5 திரும்ப 12 மல்டிப்ளை பண்ணோம் 10 1 4 5 0 2 2 அதுக்கடுத்து 1 1 0 2 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 0 10 1 3 2 3 1. ஓகேங்களா? அப்போ புள்ளி வச்சுக்கலாம். ஒரு 10 போயிடுச்சு அப்படின்னா வந்துடும். அப்போ வந்து இன்செக்ட்ஸ் வந்து கரண்ட்ல வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து 13,230 அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. 13,230. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி இன்க்ரீசஸ் 11% annually. அதாவது ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து எப்படி அதிகரிக்குதா? ஒவ்வொரு வருஷமும் வந்து 11% அதிகரிக்குது. ஃபைண்ட் த நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் 2 years. அதாவது 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க கம்யூனிட்டியில. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இயர் வந்து 11% அதிகரிச்சிருக்கும், 11%. அப்போ நான் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 10% எப்படி லாஸ்ட் வந்து ஒரு டிஜிட் எடுத்துடணும், 10. ஓகேங்களா? 10ன்னு வரும். 1% அப்படின்னா லாஸ்ட்ல வந்து 2 டிஜிட் எடுத்துடணும். அப்போ 11. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 111 அதிகரிச்சிருப்பாங்க. இந்த 11 இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த வருஷம் அப்படின்னா இன்னொரு 11% அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதிகரிக்கிறாங்க. அப்போ 111ல 10% அப்படின்னா 11.1. 1% அப்படின்னா 1.11. அப்போ 1 2 2 1 12.21 அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்ச பர்சன்டேஜ். அதை வந்து எதோட ஆட் பண்ணுவோம்? இந்த 111ஓட ஆட் பண்ணுவோங்களா? அப்போ 0.21321. அப்போ 123.21. அதாவது 100ன்னு இருந்தவங்க 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு மாறிருக்காங்க? 123.21 அதிகரிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 23.21% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 23.21%. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay. Arun's salary is increases by 20% in January. His salary is again increased to 35% in the month of November. What is overall percentage increase in his salary? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அருணோட சேலரி எவ்வளோன்னு தெரியல. நான் எப்பவும் போல எனக்கு எந்த டேட்டாவும் கொடுக்கலாம், நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜான்வரி மந்த் 20% அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளோ மாறும்? 120 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து ஒரு 35% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 120ல 10% அப்படின்னு சொல்லினா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் லாஸ்ட் ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து 10%. 10னா 12 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ 30 அப்படின்னா எவ்வளோ வரும்? இதெல்லாம் 3 நாள் இருக்குங்க. 30% கிடைக்குமா? அப்போ 36. ஓகேங்களா? 10% 12 அப்படின்னா 5% எவ்வளோ? 6. அப்ப 42 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அப்ப இந்த 42 நான் இதுல ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 162. ஓகேங்களா? அதாவது 100 ரூபான்னு இருக்கக்கூடிய சேலரி எவ்வளவு அதிகமா இருக்கு? 162 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 62% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் த ஓவரால் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 62% தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The price of a TV was, ஒரு டிவி இருக்கு, அந்த டிவியோட பிரைஸ் வந்து லாஸ்ட் இயர் 55,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. திஸ் இயர் இட் இஸ் 42,500 அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ், எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் எவ்வளவா இருக்கும்? 55,000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா?
இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42,500 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே அதிகரிச்சது அப்படின்னா ஒன்று 100ஓட கூட்டுவேன், குறையுது அப்படின்னா கழிப்பேன் இல்லைங்களா? அப்ப என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப 100 பிளஸ் என்ன எனக்கு எவ்வளோன்னு தெரியல, நான் 100 பிளஸ் x/100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? இங்க ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இது 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். இது 1 1 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 425 டபுள் த டைம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 420 25 ரெண்டு டைம் பண்ணோம்னா 50, 400னா 850 அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? 850/11 இங்க வந்து 100 பிளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொன்னதுனால இங்க மைனஸ் வரும்பா. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, மைனஸ் வரும் இந்த இடத்துல. சாரி, குறைஞ்சிருக்குன்னா மைனஸ், அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பிளஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 100 மைனஸ் 850/11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 11,000ல இருந்து 850/11, 11,000ல 850 போயிடுச்சு அப்படின்னா வந்து சைட் 150, 215 வருங்களா? 250, 5,900, 150 + 100, 250/11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் போட்டோம்னா 22, மீதி வந்து இந்த சைட் போட்டோம் அப்படின்னா 3 வந்துடும். அப்போ 3 டைம் போட முடியாது, 2 டைம் தான் போட முடியும், 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். 7 டைம் போடலாம். ஓகேங்களா? 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 7 டைம் போட்டோம். இங்கே பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 0 போட்டோம் அப்படின்னா திரும்ப 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளோ வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22.22ல ஆன்சர் வந்து ஒன்று தான் இருக்கு. 22.73% தான் ஆன்சர். ஓகேங்களா? அதிகரிச்சிருக்குல, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22.73%. 55ல இருந்து குறைஞ்சு 42,500 வரதுக்கு காரணம் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? டாக்ஸ் ஆன் பெட்ரோல் இஸ் இன்க்ரீஸ்டு பை 5%. டாக்ஸ் வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கா? 5% அதிகரிச்சிருக்கு. இட்ஸ் கன்சப்ஷன் இஸ் டிக்ரீஸ்டு பை, கன்சப்ஷன் டாக்ஸ் வந்து அதிகரிச்சதுனால கன்சப்ஷன் எப்படி குறைஞ்சிருக்கா? 5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்சப்ஷன் 5% குறைஞ்சிருக்கு. The increase or decrease in expenditure of the money, மணியோடைய அதிகரிச்சிருக்கா குறைச்சிருக்கா? இப்போ மணி வந்து எப்படின்னா எவ்வளோ கன்சியூம் பண்ற பிளஸ் டாக்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தானே என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கன்சியூம் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் கட்டுவேன், அதனால பெருக்கிப்பேன் இல்லைங்களா? அடுத்து வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு, டாக்ஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5% அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த சி இன்ட்டு டி அப்படி வச்சுக்கிறேன். 105/100. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா கன்சம்ஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அதனால 95/100 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 95, அப்போ 25 5 45 9 5 7 9 9. ஓகேங்களா? 9975/00 × 0. அப்போ எவ்வளோ வரும்? 0.99/75. ஓகேங்களா? சரி, 99.75 வரும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9975 அப்படின்னு வருது. அப்போ 0.10 ஒரு டைம் மட்டும் போட்டுக்கோங்க, அப்போதான் பர்சன்டேஜ் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். 99.75 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து 0.25% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 0.25% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல போடும்போது ஒரு டைம் போட்டுக்கோங்க, அப்போதான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? 0.9975 டைம்ஸ் ஆஃப் சிடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஒரு டைம் மட்டும் போட்டுக்கோங்க, 100. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து 4800 பேர் எம்ப்ளாய் பண்றாங்க. அதுல 45% அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெயில்னு சொல்றாங்க. மீதி இருக்க 65% பேர் தான் ஃபீமேலா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதுல வந்து 60%க்கு மெயில்ஸ் வந்து என்னவா இருக்காங்களாம்? 25 வயசு இல்லைன்னா 25க்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹவு மெனி மெயில்ஸ் எம்ப்ளாய்டு இன் த ஹெச்ஆர் கம்பெனியார்? 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மெயிலுடைய
நம்பர்ஸ் தான் கேட்டுறாங்க. சரி, டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 4800 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45% பேர் மெயில். அப்போ மீதி இருக்கக்கூடியவங்க ஃபீமேலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபீமேலை பற்றி இதில் எதுவுமே சொல்லலாம், அதனால் அவங்க போட தேவையில்லை. ஓகேங்களா? 65% பேர் ஃபீமேலாக இருப்பாங்க. இதில் எவ்வளோ 60% பேர் என்னவா இருக்காங்களாம்? 25 இல்லைன்னா 25க்கு மேலே ஏஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 25 வயசுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 40% பேர் வந்து 25 வயசுக்கு கீழே இருக்கவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய தான் கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போ 4800ல் 45/100 இந்த இடத்துல வந்து இவங்கள தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 40%. ஓகேங்களா? 40/100. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும், இந்த 1 0க்கு இந்த 1 0 போயிடும். அப்போ 2 டைமு இது 5 டைம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா? அப்போ 48 × 18ன்னு வரும். இப்போ 8 8 64, 6 8 32, 38, 48. அப்போ 4 6 1 எவ்வளோ வருது அப்படின்னா 864 பேர் வந்து 25 வயசுக்கு கீழே இருக்கவங்களா இருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.